Taste the Daily. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஏடிஎம் கொள்ளை கும்பலில் ஒருவருக்கு இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வலது கால் அகற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் இணைகிறார். வணக்கம் அருண், மேலும் விவரம். ஜெய்ஸ்ரீ, வணக்கம். திருச்சூர் மாவட்டத்துல கேரள மாநிலம் திருச்சூர்ல ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளை கும்பலை நாமக்கல்லில் வைத்து காவல்துறையினர் சுட்டு பிடித்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதில் படுகாயமடைந்த அசர் அலி என்ற நபர் மட்டும் கோவையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு 2 கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அந்த துப்பாக்கி குண்டுகள் வெளியே எடுக்கப்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில கடந்த 2 தினங்களாகவே அவருக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இரத்த குழாய் அடைப்பு காரணமாக வலது காலில் முழுமையாக செயலிழந்த நிலையில அவருக்கு தற்போது அந்த வலது கால் எடுக்கப்பட்டு வருகிறது. வலது கால் எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் ரத்தத்தில் அசுத்தம் கலந்து உடல் முழுவதும் பரவி உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த ரத்த குழாய் அடைப்பு காரணமாக இந்த வலது கால் எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை முதல்வர் டீன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு இந்த சிகிச்சையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் 10 முதல் 15 நிமிடத்திற்குள் அந்த கால் முழுமையாக அகற்றப்பட்டு அந்த சிகிச்சையானது நிறைவு பெறும் என்றும் தற்போது வரை அவருக்கு உடல்நிலையில எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.